மூளை இல்லாத உங்களுக்கு கோவம் ஏன் வருதுன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. ரீப்ரோஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை மறக்காம தட்டி விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஆசைன்னு ஒன்று வருது. அந்த ஆசைக்கு வந்து பிசிக்கல் ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பிசிக்கலா நீங்க வீக்கா இருக்கீங்க. அதனால வந்து அந்த ஆசையை வேற ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒருத்தன் வந்து நிறைவேற்றி விட்டு போயிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஃபெயிலியர் ஆவீங்க. ஆனா அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒருத்தன் ஃபைனான்சியலா வீக்கா இருக்கான் அப்படின்னா நீங்க அவன் மேல கோவப்பட்டு ஃபைனான்சியல் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவன் வந்து கெமிக்கலா அவங்களோட வந்து வீக்கா இருக்கான் அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா நீங்க வந்து கெமிக்கலா அவன் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோசியலஜிக்கலா வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய படையே இருக்கு, அவங்ககிட்ட யாருமே இல்லைன்னா அவன் மேல கோவத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் கெமிக்கலா அவங்களோட ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருக்கான், அவன் வந்து நீங்க படுற ஆசையை வந்து கெமிக்கலா அவன் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டான், அதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து அவன் வந்து அதை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர் கிடைக்குது. அந்த ஃபெயிலியர்னால உங்களுக்கு துன்பம் கிடைக்குது. ஆனா அவனை பார்க்கும்போது உங்களோட சைக்காலஜிக்கலா கொஞ்சம் வீக்கா இருக்கான், அவன் வந்து ஈஸியா வந்து சென்சிட்டிவா இருக்கான், ரொம்ப ஈஸியா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து கோவத்தோட வெளிப்பாடு தான். மனிதனா பிறந்த எல்லாருமே வாழ்க்கை முழுசா இந்த 6 வகை, அதாவது இயற்பியலா, வேதியியலா, உயிரியலா, உளவியலா, சமூகவியலா, பொருளியலா, நம்ம யாரை விட வந்து அதிக டாமினண்டா இருக்கோமோ அவங்க ஈஸியா வந்து அவங்க மேல கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நெருங்கினவங்க கிட்ட தான் கோவங்கிறது அதிகமா வெளிப்படும். ஒருத்தவங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்க மேல கோவங்கிறது வெளிப்படும். ஒருத்தவங்களை பத்தி உங்களுக்கு தெரியல, அவங்களோட பலம் என்னன்னே தெரியல, அவங்களோட பலவீனம் என்னன்னே தெரியல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு கோவங்கிறத விட சந்தேகம் அதிகமா வர ஆரம்பிக்கும். சோ இப்போ வரைக்கும் கோவத்துல நம்ம என்ன பார்த்தோம், என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா அறிவை யூஸ் பண்ணி நம்ம பாக்குறோம், கேட்கிறோம், அது மூலமா நினைவுகள் வருது, அதுல ஆசைகள் வருது, அந்த ஆசை ஃபெயிலியரா மாறுது. அந்த ஃபெயிலியருக்கும் பின்னாடி வேற ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்தீங்கன்னா அவன் அடிச்சிடலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கோவம் வரும். சோ கோவம் இஸ் ஈக்குவல் டு ஆசை இன்டு ஃபெயிலியர் இன்டு 6 ஸ்ட்ரென்த்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த். இதை நம்ம பிரெயின் ஸ்கேல்ல போட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லை இல்லாத கோவத்தை வந்து இந்த உலகம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுல நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும் தான் கோவத்தை அனுபவிக்க முடியுது, வாழ்நாள் முழுக்க என்னதான் வாழ்ந்தாலும் சரி. அதனால கோவத்தோட மொத்த சொரூபமும் நம்ம பார்த்தது கிடையாது. கோவங்கிறது சயின்டிபிக்கா ஒரு கோவம் என்றால் என்ன, டெஃபினிஷன் இல்ல, ஈக்குவேஷன் இல்ல, யூனிட் இல்ல, வேல்யூ இல்ல, வழக்கம் போல அது யூனிவர்ஸ்லயே கிடையாது. அது எவல்யூஷன்ல எப்படி வந்திருக்கும், கோவம் காவம் இருந்திருக்கும். அதுல கோவம் உள்ள மனிதர்கள் மட்டும் அடுத்த தலைமுறை ப்ரொடியூஸ் பண்ணனால கோவம் மட்டும் அடுத்த தலைமுறைக்கு வந்திருக்கு. அதனால கோவத்தோட நம்ம இப்ப பிறந்திருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கலாய்ச்சேன் அப்படின்னா அவனுங்க ஒரே செகண்ட்ல அப்படின்றாங்க. ஆனா நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், என்னதான் சொன்னாலும் என்னதான் இழிவுபடுத்தினாலும் நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, கோவப்படக்கூடாதுங்கிறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு கூமுட்டை அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.